வணக்க மக்களே. இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் பட்டதாரி சான்றிதழ். அப்படி என்னன்னா பார்த்தீங்கன்னா, குடும்பத்தையே முதல் இப்போ தான் நான் மட்டும்தான் காலேஜ் சேர்றேன், ஃபஸ்ட் டைம் சேர்றேன், எங்கள் குடும்பத்திலே நான் தான் ஃபஸ்ட் டைம் காலேஜ் போகிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் என்ன பயனுள்ளதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜில் சேரும்போது உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1,00,000 வருதுன்னா, அது வந்து உங்களுக்கு பாதியாக குறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் அந்த முதல் பட்டதாரி சான்று எடுத்து வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ, யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ, நெக்ஸ்ட்டு அவங்களோட ஆதார் கார்டு, அவங்க குடும்பத்தோட ரேஷன் அட்டை, அதாவது குடும்ப அட்டை ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்லுவோம் அது, ப்ளஸ் வந்து இப்போ 12th முடிச்சிருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அப்ளை பண்ணுறவங்களோட போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லைனா 10th இல்லைனா 11th மார்க் ஷீட்டு, இல்லை டிசி கொடுத்துட்டாங்கன்னா டிசி இது வைக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ யாராவது இருக்காங்க, அவங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அக்கா இப்போ காலேஜ் படிக்கிறாங்கன்னா அவங்க வந்து இன்ன வரைக்கும் முதல் பட்டதாரி சான்று வாங்கலைன்னு சொல்லி அவங்க காலேஜில் ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட்டாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி அவங்களோட தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த ஸ்கூலில் எத்தனாவது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து தரணும். அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா படிச்சிருந்தாங்கன்னா அவங்க படித்ததுக்கான டிசியோ மார்க் ஷீட்டோ தேவைப்படும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க படிக்கலைன்னா தேவைப்படாது. இதில் வந்து அவங்க அப்பா அம்மா படிச்சிருப்பாங்க, அதாவது 12th முடிச்சுட்டு இப்போ அப்ளை பண்ணுறவங்களோட அப்பா அம்மா படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு டிசியோ டாக்குமெண்ட்ஸோ எதுவுமே அப்படி இருக்காது. அப்படி இருக்க பட்சத்தில் நோட்டரி பப்ளிக்கில் ஒரு பாண்டில் நோட்டரி பப்ளிக்கில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிங்கன்னா போதும். இது இருந்தாவே ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணலாம். யாராவது அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கிங்க. கவுன்சிலிங் முன்னாடியே அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது இது ஒரு ஆப்ஷனாக வரும். அந்த ஆப்ஷனை நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸில் கொஞ்சம் குறைச்சி தருவாங்க. அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ அவேர்னஸ் போட்டேன். நன்றி.